ஸ்டீஃபன் இந்த கொலையெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து சரண்டர் ஆகிறான். அந்த கொலையெல்லாம் அவன் எதுக்கு பண்ணா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டீஃபன் படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். எப்பவும் போல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். பாடி ஷேமிங் இது வந்து பண்றது தப்பு தான். ஒருத்தரோட உருவத்தை பத்தி நம்ம கேலி பண்றது எப்பவுமே ஒரு தப்பான விஷயம் தான். பட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இப்ப இருக்கிற சோசியல் மீடியால எல்லாருமே வந்து வெயிட்டா இருக்கிறீங்களா, கொஞ்சம் பாடியை குறைங்க, ஜிம்முக்கு போங்க, வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒண்ணு பண்றாங்க. அதை பத்தி பேசணும்னா அது ஒரு தனி டாபிக்கா போயிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள், நீங்க எது கன்வீனியன்டா இருக்கிறீங்க, மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு நீங்க வெயிட்ட குறைச்சீங்கன்னா அது கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்பாக்சன் தராது. நீங்க உள்ள இருந்து உங்களுக்குள்ள பேசி எந்த விஷயமா இருந்தாலும், வெயிட் குறைக்கிறதா இருந்தாலும் சரி, வெயிட் ஏத்துறதா இருந்தாலும் சரி, புதுசா ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் எப்பவுமே இருக்கணும். அது இருந்தாதான் அந்த விஷயம் பண்ணும்போது இன்னுமே இன்ட்ரெஸ்டடா ரொம்ப ஜாலியா பண்ணுவீங்க. அந்த பெயின் எல்லாம் உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியாது. ஸ்டீஃபன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 நாள் கழிச்சு ஒரு சைக்கோலாஜிக்கலா ஒரு பிரெயின் கேம் விளையாண்டு படத்துக்குள்ள ஒரு சீரியஸான ஒரு போலீஸ் கேஸ்ல நம்ம இன்வால்வ் ஆனா எந்த மாதிரி எல்லாம் யோசிப்போம் அப்படின்னு ரொம்ப நுணுக்கமா ரியாலிட்டி க்ளோசரா நிறைய சீன்ஸை எழுதி ஸ்கிரீன் பிளேல செமையா எடுத்திருக்க படம் தான் இந்த ஸ்டீஃபன். கோமதி சங்கர், கோமதி சங்கர் ஸ்டீஃபன், இவரை என்ன சொல்றதுன்னே தெரியலைங்க. ஏன்னா மனுஷன் ஸ்டீஃபனா, இவன் தாண்டா ஸ்டீஃபன், நேர்ல பார்த்தா ஐயோ இவனா அப்படின்னு வந்து ஒரு பயம் நம்மளுக்கே வந்து நேர்ல பார்த்தா கிரியேட் ஆகிற மாதிரி நேச்சுரலான ஆக்டிங் ஒரு சைக்கோவா கொடுத்துருக்காரு இந்த படத்துல. அது சைக்கோவா இல்ல இவன் நார்மலாவே இப்படிதானா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கன்ஃபியூசிங் மைண்ட் ஸ்டேட்டை தான் வந்து அந்த கேரக்டர்ல பிளே பண்ணியிருப்பாங்க. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அண்ட் இந்த படத்துல யூஸ் பண்ண கேரக்டர்ஸ் முக்கியமா வந்து எனக்கு ஃபெரிஸ் வீலையுமே வந்து ஒரு கேரக்டர், அதாவது ராட்டினத்தையும் ஒரு கேரக்டரா வந்து வச்சு ஒரு விஷயம் பிளே பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி ஜான்ரா மூவிஸ் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா குவைட்லி சர்ப்ரைசிங்கா இருக்கும். அண்ட் அந்த ராட்டினத்துக்கும் நான் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு கனெக்ட் பண்ண விஷயம்லாம் ரைட்டிங்கோட பிரில்லியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அண்ட் கோமதி சங்கர் தான் வந்து ஒன் ஆஃப் த ரைட்டர் இந்த ஸ்டீஃபன் படத்துக்கு. ஸோ அதனால அந்த கேரக்டரை எந்த அளவுக்கு உள்வாங்கி நடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப எதிர்பார்த்ததை விட அதிகமாவே நடிச்சிருக்காரு. மிதுன் பாலாஜி இந்த படத்தோட டைரக்டர். எனக்கு தெரிஞ்சு சில சீன்ஸ் எல்லாம் இவரே தான் எடிட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைரக்டரும் எடிட்டரும் மீட் ஆகிற அந்த ஒரு மீட்டரை பிடிச்சிட்டாலே போதும் ஒரு படம் சக்சஸ் ஆகிறதுக்கு 99% சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு எடிட்டிங் வைஸாவும் சரி, எடிட்டிங் எல்லாம் பாப்பீங்களான்னு தெரியல. ஏன்னா இதுல வந்து சில விஷயங்கள் பிளாஷ்பேக்கும் வருது, ப்ரெசென்ட்டும் வருது. அதே சமயத்துல வந்து இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி புதுசா சாங்ஸை இன்க்ளூட் பண்றதுக்கு இவங்களே புதுசா ஒரு விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் கதையில நான் ட்விஸ்ட் வைக்கிறேன், போஸ்ட் கிரெடிட் சீன் அப்படின்னு எல்லாத்துலயுமே கிளீச்சேவான டெம்ப்ளேட்ஸா இருந்தாலும் இந்த படத்துல புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து பின்னாடி இதுக்கு முன்னாடி அந்த படத்தை வச்சு கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுலயே வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கிரிப்ட்லயுமே வந்து அந்த கதைக்குள்ள பிளெண்ட் ஆகுற மாதிரி ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன், படத்தோட கிளைமேக்ஸையே படத்தோட ஃபர்ஸ்ட் சீனா வச்சு மூவ் பண்ணி எப்படி கொண்டு போலான்னு எழுதின ஸ்கிரீன் பிளே ரைட்டிங். அண்ட் என்னங்க இவரு டைரக்டர் மிதுன் பாலாஜி வந்து ஒரு ஒரு செகண்டுக்கும் கதை சொல்லிட்டு இருக்காரு. டைட்டில் கிரெடிட்ஸ்ல ஆரம்பிச்சு கடைசியில என் கிரெடிட்ஸ் முடிகிற வரைக்குமே வந்து கதை அவ்வளோ இன்டு த மூவியாவே இருக்கு. அண்ட் சில எடிட்டிங் மேட்ச் கட் அண்ட் டிரான்சிஷன் எல்லாம் இந்த கதையில இருக்கிற கேரக்டர்ஸ் டீடைல்ஸை வச்சு மூவ் பண்ண விதமா இருக்கட்டும், எல்லாமே கதையை விட்டு ஆடியன்ஸை எங்கேயுமே டிவியேட் ஆக விடாம என்கேஜா வச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பர்சனலா இந்த படத்தோட அந்த எமோஷனை கனெக்ட் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனா இருக்குது இந்த படத்தோட கலர் அண்ட் டிஐ ஒர்க்னு நான் சொல்லுவேன். சவுண்டிங், மியூசிக் அண்ட் ஆர்ஆர் ஒர்க்ஸ், சின்ன சின்ன சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் சின்ன சின்ன மியூசிக்கல் பேட்டர்ன்ஸை வந்து அந்த கேரக்டர்ஸ் அந்த அந்த ஸ்டோரியை எந்த அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகுறதுங்கிறதுக்கு இந்த படத்துல இருந்து சில விஷயங்களை நீங்க ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கரா இருந்தா கத்துக்கலாம். நல்ல ஒரு ஸ்டாண்டர்டா இந்த படம் த்ரூ அவுட்டாவே எல்லா டெக்னிக்கல் டீமும் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ், இந்த படத்தோட நெகட்டிவ்னு கேட்டீங்கன்னா, என்னடா ஒரு யூஸ்வல் சைக்கோவை பிடிக்கிறாங்க, அந்த சைக்கோ ஒரு கொலை பண்ணியிருக்க போறான், அதுக்கு இதெல்லாம் தான் ரீசனா இருக்க போகுது அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் மைண்ட் செட்ல வந்து நீங்க வந்து இந்த படத்தை பாத்தீங்கன்னா மேபி சில இடங்கள் வந்து உங்களுக்கு சிங்க் ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு பர்சனலா இந்த படத்துல ஸ்மிருதி வெங்கட் பிளே பண்ண சீமா கேரக்டரையும் மைக்கேல் கேரக்டரையுமே வந்து இன்னுமே டீடைல்டா ஸ்டீஃபனுக்கு எந்த அளவுக்கு கேரக்டர் ரைட்டிங் போச்சோ அவங்களுக்கும் அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் டீடைலிங் வச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இது ரொம்ப புதுசா ஒன்று ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் பிளேல ஒரு விஷயம் புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கேரக்டர்ஸுக்குமே வந்து ஒரு டெப்த் கொடுத்து எடுத்திருந்தா ஒரு யூஸ்வல் போலீஸ், ஒரு யூஸ்வல் சைக்காலஜிக்கல் டாக்டர் அப்படின்னு போகாம ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் இந்த ஸ்டீஃபன்ல எனக்கு தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி பெரிய ஃபிளாஸ் இந்த படத்துல எதுவுமே இல்லை. படம் முன்னாடியே சொன்ன மாதிரி தான்
ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எண்டு வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அண்ட் நீங்க எதிர்பார்க்குற ட்விஸ்டும் இருக்கும், எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டுமே நிறைய இந்த படத்துல வச்சிருக்காங்க. அண்ட் கேரக்டர்ஸாவுமே எந்த கேரக்டரையுமே வேஸ்ட் பண்ணல. ஸ்டீஃபனோட அப்பா அம்மா கேரக்டரா இருக்கட்டும், ஸ்டீஃபனுக்கு இருக்கிற சில சர்ப்ரைசிங் கேரக்டர் நடிச்சவங்களா இருக்கட்டும், அந்த சர்ச்ல வந்த ஃபாதரா இருக்கட்டும், இப்படின்னு எல்லாருமே கதைக்கு ஏதோ ஒரு வகையில அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மூலியமாவும் கேரக்டர் மூலியமாவும் ஒரு ஸ்ட்ரென்த்தா தான் இருக்காங்க. இந்த ரிவ்யூ பார்த்துட்டு போகும்போது கண்டிப்பா ஓ இப்படியெல்லாம் இது சொன்னாரு, இந்த படத்துல அந்த மாதிரி எதுவும் இல்லையே அப்படின்னு படம் பார்க்கும்போது ஃபீல் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இன்னும் இந்த படம் பார்க்கலைன்னா கண்டிப்பா ஒரு டைமாவது நெட்ஃபிளிக்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி தான் டைனோசரஸ்னு ஒரு படம் வந்து 2 இயர்ஸ் பேக் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்குமே பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணலாம்னு நினைச்சேன், என்னால பண்ண முடியல. ரொம்ப சூப்பரான படம். நம்ம சென்னை ஓரியன்டட் ஒரு கேஜிஎஃப்லயும் அந்த படத்தை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே அண்ட் ஆக்ஷன் டைலாக்ஸ் எல்லாமே சூப்பரா என்டர்டைனிங்கா கொடுத்துருப்பாங்க அந்த படத்துல. அந்த மாதிரி இந்த ஸ்டீஃபன் படத்தை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு தான் எவ்வளவு லேட்டா ரிவ்யூ போட்டாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்டீஃபன் படத்துக்கு ரிவ்யூ போட்டலாம்னு உங்ககிட்ட ரிவ்யூல பேசிட்டு இருக்கேன். இந்த படம் போன வருஷம் டிசம்பர் 5 நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. எனக்கு அப்பவே பார்க்கணும் தான் இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சு. சில ரீசன்ஸ் எல்லாம் பார்க்க முடியல. பட் ஆனா இதை பார்த்துட்டு கண்டிப்பா ரிவ்யூ பண்ணணும்னு நினைச்சேன். அதுதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்க. இன்னுமே வந்து இந்த படத்தை நீங்க பார்க்கலைன்னா தைரியமா நம்பி ஒரு சைக்கலாஜிக்கல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதுவும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரீன் பிளே ட்ரீட்மெண்ட்லாம் யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்டீஃபன் படத்தை தாராளமா நீங்க போய் பார்க்கலாம். அவ்வளவுதான் இந்த ஸ்டீஃபன் படத்தை பத்தி ஸ்பாய்லரே இல்லாம என்னால சொல்ல முடியும். நீங்க ஏதாவது ஒரு ஸ்பாய்லர் இல்ல இந்த விஷயத்த எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்திருக்கலாம் அப்படின்னு வந்து நினைச்சிருந்தாலோ, இல்ல இந்த விஷயங்கள் நீங்க தப்பா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு தோணுனாலும் மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த விஷயங்களை நான் திருத்திக்க ட்ரை பண்றேன். அண்ட் இந்த ஸ்டீஃபன் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 90 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. ஸ்டீஃபன் வில் பி மோர் ஸ்டீஃபன் வென் யூ விட்னஸ் இட். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய். நான் வரேங்க.